ஆண்டவரே, என்னை கண்ணோக்கியருளும் என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஒரு ஆதரவற்றவன், ஏழை. என் தாழ்மையும் சுமையையும் நீ பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளாலும் தூய ஆவியின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பெரியவரான சகோதர சகோதரிகளே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய வாரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் அவருடைய அறைகளுக்கு ஆதரவு தீட்டி இருக்கிறது. நாங்கள் எடுத்த முயற்சிகள், கொடுத்த உழைப்புகள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்றவங்களை தாங்கி வந்திருக்கிறது. நன்றி நிறைந்த இதயத்தோடு என்ற பலிபடத்திலே சூழ்ந்திருக்கிறார்கள். நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக என்னோட புதிய வாரத்தை ஆண்டவர் அன்பின் பிரசாதங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்திலே ஆண்டவருடைய அன்பை சுவைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க அருள்வேண்டுவோம். இன்றைய தினவை ஒவ்வொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அதே நேரத்திலே உடைய மலை மாவட்டத்திலே அன்பிய ஞாயிறையும் நாங்கள் அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு கடவுள் அன்பின் அடையாளமாக, ஒன்றத்தின் அடையாளமாக இருப்பது போல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அன்பியங்களாக, அன்பில் இணைந்த மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிற பொழுது இந்த திருத்துவத்தில் ஒவ்வொரு கடவுளின் இயல்பை பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். பிளவுபட்ட மக்களாக இல்லாமல், ஒற்றுமையை விரும்பாத மக்களாக இல்லாமல், ஒன்றுப்பின் மக்களாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற திருத்துவத்திலே வெளிப்படுத்துகிற அன்பை, ஒன்றிப்பை எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வாழ இந்த பலிபலியாக அருள்வைப்போம். அன்பும் ஒன்றிப்பும் அமைதியை, சமாதானத்தை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, அன்பின் கருவிகளாக, அமைதியை ஏற்படுத்துகிற கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டிய பங்கு சமூகத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் வாழ ஆண்டு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலிபலியாக அருளை கேட்டு கொண்டாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, மரியாதை கொடுக்க நாங்கள் தகுதி வரும் பொருட்டு அதனுடைய குறைகுற்றங்கள், பாவங்களை நியாயப்படுத்தாமல் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு பெற்றுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
உலக நிகழ்வுகளை உடைய அமைதியின் வழியில் நேர்வரைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உடைய திருவை அமைதியானதை பெற்று என்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராம். ஓடு தூயாவின் தலைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உடைய தெரிசுதருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விளக்கமும் சரிவும் உள்ளவர் இறைவர்.
இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான எல்லாம் உள்ளவருமான கடவுள் தந்தை மகன் தூயாவியார் மகிமை உண்டாகிறது. அல்லேலூயா. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வுடன் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூறுவார். உலகத்தின் தண்டனை தீர்ப்பளித்தல்ல, தம் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உலகை மீட்கவே கடவுள் தம்முடைய மகனை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருவை ஒவ்வொரு கடவுள் விழாவை கொண்டாடுங்கள். திருத்துவ கடவுள் என்று சொல்லுவோம். எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை அடித்தளமாக இருப்பது இந்த திருத்துவம். ஒவ்வொரு கடவுள் எங்களை பார்த்து கேட்டால் யார் இந்த ஒவ்வொரு கடவுள் என்றால் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். சிலருக்கு தெளிவில்லாமல் இருக்கும், பலர் நாங்கள் சொல்லுவோம். ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பது எங்களுடைய அடிப்படை கிறிஸ்தவ விசுவாசமாக இருக்கிறது. அண்மையிலே எங்களுடைய கல்வியிலே சொல்லக்கூடிய ஒரு இந்து மதத்தை சேர்ந்த மாணவி இதை ஒவ்வொரு கடவுள் விழாவை பற்றி எங்களுடைய பிள்ளைகளோடு எங்களுடைய பங்கு பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த இந்து மத சிறுமியை வருகிறாள். அப்பொழுது ஒவ்வொரு கடவுளை பற்றி நமக்கு தெரியுமானது அழகாக சொன்னார்கள். ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இந்து மதத்திலே பல கடவுள்கள் பற்றி பேசப்பட்டாலும் கிறிஸ்தவ சமயம் ஒரு கடவுள் கொள்கையை கொண்டதாக, ஒரு கடவுளிலே நம்பிக்கை கொண்ட மக்களை கொண்ட ஒரு சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் இருக்கிறது என்பதை அந்த சிறுமி அழகாக சொன்னார். இந்த சமயங்களில் எங்களுக்கு விளங்குவது நாங்கள் ஒரு கடவுள் சொல்லுவோம். அப்படியெல்லாம் இயேசுவை நாங்கள் கடவுள் சொல்கிறோம், தூயாவியின் கடவுள் இன்னும் தந்தை கடவுள் அழைப்போம் என்ற குழப்பங்களுக்கு வந்து போகும். இது சாதாரணம். அதனால்தான் திருத்துவம் பற்றி ஒவ்வொரு கடவுள் பற்றி சொல்லுகிற போது அது மறைய பொருளாக விளக்க முடியாத ஒரு பொருளை உண்மையை கொண்டிருக்கிறது சொல்வாங்க. ஒரு அகுஸ்தீனாருக்கு கூட இந்த தயக்கம் இருந்தது, புரிந்து கொள்ளுகிற தயக்கம் இருந்தது. இலகுவாக அதை புரிந்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கடவுள் 3 இயல்பை எப்படி கொண்டிருக்கலாம்? கடவுள் வருவதாக இருந்தாலும் தந்தையார் மகனாக தூயாவியார் வழிகாட்டுவதாக எப்படி இருக்க முடியும்? இப்படி புனித அகுஸ்தீனார் சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு கடற்கரையாலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது அனுபவத்தை சிந்தித்தார். எப்படியான அனுபவம் சொன்னால், ஒரு குழந்தை கடற்கரை ஓரமாக விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால், கடற்கரை ஓரத்திலே ஒரு குழி தோன்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பியை எடுத்து அங்கிருந்த கடல் நீரால் அந்த குழியை கிடங்கை தான் கட்டிய அந்த குழியை நிரப்பிக் கொண்டிருந்தது. அகுஸ்தீனார் இந்த குழந்தை செய்கிற நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார்.
அந்த குழந்தைக்கு அறியாமல் கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த குழந்தை சொல்கிறது, இந்த கடல் நீரை அள்ளி நான் ஏற்படுத்தி இருக்கிற இந்த குழிக்குள்ளே விடப்போகிறேன். இந்த கடல் நீர் முழுவதையும் இந்த குழிக்குள்ளே விடப்போகிறேன் என்று சொல்கிற போது நான் தெரிந்து கொண்டு அந்த குழந்தையை பார்க்கிறார். எப்படி முடியும்? அவள் அந்த குழந்தை அவசரம் சொல்லலாம், எப்படி இந்த திருத்துவ கடவுளை எனக்கு தாங்கள் ஒரு கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோலதான் இந்த கடல் இதற்குள் இருக்கிற நிலை இந்த குழிக்குள்ளே நிரப்ப முடியாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குளத்தை சொல்லி மறைந்ததாக அகுஸ்தீனார் தன்னுடைய வாழ்க்கை சட்டத்தில் எழுதுவார். அவருடைய தூதர் அகுஸ்தீனாருக்கு அதை பற்றி சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய சரித்திரத்திலே அதை திருத்துவம் ஒவ்வொரு கடவுள் என்று சொன்னால் அது புரிந்து கொள்ளப்படுவதை காட்டிலும் அறிந்து கொள்ளப்படுவதை காட்டிலும் கற்றுக்கொள்ளப்படுவதை காட்டிலும் அவர்களை அன்பு செய்வது, அந்த கடவுளை அனுபவிப்பதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கிறது. அதனால்தான் புனித தோமஸ் அக்வாயினஸ் என்ற அழகான உரையினார் சொல்லுவார், நாங்கள் கடவுளை பற்றி பேச முடிந்தால் அவரை பற்றி உணரத்தான் முடியும். கடவுளை பற்றி பேச முடிந்தால் அவரை பற்றி உணரத்தான் முடியுமே ஒழிய முழுவதுமாக அந்த கடவுளை பற்றி பேச முடியாது என்று சொல்வார். கடவுள் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் சொல்லும்போது அந்த வார்த்தையிலே அந்த கடவுளுக்கு இயல்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்திருக்கிறவராக கடவுள் இருக்கிறார். எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளுக்குள் இருக்கிறவராக இருக்கிறார் என்றால் நாங்கள் அவரை அனுபவிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். கடவுள் என்று சொல்கிற போது அனுபவத்தில் தான் நாங்கள் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு விவிலியம் சொல்லுகிற காலமாக. நாங்கள் விவிலியத்திலே இந்த விடயத்தை பார்க்க சொன்னால் சிலர்களாக இருக்கலாம், பெருத்தர்களோடு இணைந்த ஆதிபீசம் சம்பவமாக இருக்கலாம். இயேசுவை அனுபவிக்க அவர்கள் துடித்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் தமஸ்கரத்தில் இயேசுவை அவர் கண்டுகொண்டார். அதுதான் இயேசு பவுலை பார்த்து சொல்லுவார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் சொல்லுவார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக சொல்லுகிற போது தமஸ்கரரிலே இயேசுவை சந்திக்கிற போது அவரால் ஆட்கொள்ளப்படுகிற போது இயேசு இந்த பவுலோடு பேசுவார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற போது இயேசு அந்த பவுலை பார்த்து சொல்லுவார், என்னை துன்புறுத்துகிறார். எம்மாவூர் சீடர்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ரத்தம் பார்க்கிறோம். இயேசுடைய இறப்புக்கு பிறகு அவர்கள் உடைந்து போனார்கள். தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிந்துவிட்டது, தங்களுடைய எதிர்காலம் எதிர்பார்ப்பெல்லாம் உடைந்து விட்டது என்ற நிலையிலே வருத்தத்தோடு முகவாட்டத்தோடு வாழ்க்கையிலே விரக்தி நிலைகளுக்கு தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் எம்மாவூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது இயேசு அவர்களை ஆட்கொண்டு அவர்களோடு உரையாடுகிறது. அந்த அனுபவத்திலே யாரையும் அந்த இயேசு என்பதை அந்த சீடர்கள் புரிந்து கொள்வார்கள். தோமாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதைத்தான் பார்க்கிறோம். இயேசுவை நான் பார்க்க வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டு இறந்த இந்த இயேசுவை காணுகிற போது, அவரை கண்டுகொள்ளுகிற போதுதான் நான் நம்புவேன் என்று சொல்கிறேன். அந்த அனுபவத்தை நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த பேரில் நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடமே இருக்கிறதற்கு இயேசுடன் சரணடைகிற போது இந்த இயேசுவிலே அவர்கள் இருக்கின்ற அந்த வேளாண் அனுபவத்திலே வாழ்க்கையை கடவுளை பற்றி கற்கிறதை காட்டிலும் அறிந்து கொள்வதை புரிந்து கொள்வதை காட்டிலும் அவரை அனுபவிக்கிறது. ஆனால் இயேசு முதல் சிலர்கள் அடைந்த போது சிலர்கள் கேட்பார்கள், நீர் எங்கே தங்கியிருக்கு? இயேசு சொல்லுவார், வந்து பாருங்கள், கமன் சி, வந்து பாருங்கள் சொன்னார். இந்த வந்து பாருங்கள் அந்த 2 வார்த்தைகள் எதை சொல்கிறது சொன்னால், கடவுளை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அவரோடு இருக்க வேண்டும், அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அவரிடம் நாங்கள் சரணாகதி அடைய வேண்டும். இந்த சரணாகதி அடைந்த நினைந்த இயேசு கடவுள் அனுபவத்தில் தான் நாங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கடவுளுடைய இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிற போது அவர்களுடைய இயல்பு நாங்கள் நாளில் செய்வோம். நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் கல்லறைக்கு செல்கிற வரைக்கும் திருத்துவத்தினுடைய அந்த நாமத்தை தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு சொல்லுவோம். காலை எழுப்புவது முதல் இரவு கண் குடிப்பது வரை, நாங்கள் நித்திரைக்கு செல்வது வரை, தூக்கத்துக்கு செல்வது வரைக்கும் இந்த திருத்துவ கடவுளுடைய நாமத்தில் நாங்கள் காலை உயிரெழுத்து நித்திரைக்கு செல்வதை காண்போம். ஒவ்வொரு முறை நாங்கள் சிவத்திலே திருத்துவ
மகன் தூயாவி என்ற அந்த ஒவ்வொரு கடவுளுடைய நாமத்தை நாங்கள் சுவிப்போம். அந்த சபத்தை நிறைவு செய்வோம். திருப்பலியாக இருக்கலாம், சாதாரண கூடிய சிவங்களாக இருக்கலாம். ஆக இந்த திருத்துவ கடவுளோடு பின்னிப்படைந்ததாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக வருவதை சிலுவை அடையாளம் வரைந்து வருவதோடாக இந்த திருத்துவத்தை வாழ்கிறோம் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கின்ற அடிப்படை இயல்பு என்று சொன்னால் ஒன்றியும் அன்பு. அடுத்த நாங்கள் 1 யோவான் 14 படிப்போம். 1 யோவான் 14 படிப்போம். கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுவார். திருத்துவம் ஒவ்வொருவரால் அன்பினுடைய அடையாளமாக இருப்பார். ஒன்றிப்பின் அடையாளமாக இந்த திருத்துவ ஆட்கள் திருத்துவ கடவுள்கள் நாங்கள் சொல்லுவதில்லை, திருத்துவ ஆட்கள் நாங்கள் சொல்லுவோம். ஒரு கடவுள் 3 ஆட்கள். எப்படி சாதாரண தண்ணீர் 3 இயல்புகளை கொண்டிருக்கிறதோ, அது திரவமாகிற திண்மமாகிற ஆவியாகக்கூடிய அந்த 3 இயல்புகளை கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த கடவுள் 3 இயல்புகளை தமத்தை கொண்டிருக்கிறார். தந்தை என்று சொன்னால் படைக்கிறார், சுதன் இயேசு மீட்கிறவராக தூயாவியானவர் வழிநடத்துகிறார். தந்தை கொடுக்கிறவர், படைக்கிறவர், சுதன் இந்த மனுக்குலகம் இந்த கடவுளை படைத்த கடவுளை விட்டு விலகிச் செல்கிற போது, பாவத்துக்குள்ளே வீழ்கிற போது அந்த மகன் அந்த மனுக்குலத்தை மீட்பவராக தூயாவி இந்த மனுக்குலத்தை வழிநடத்துகிற துணையாக இருந்து அவர்களை கொண்டு செல்லுகிற, அர்ச்சிக்கின்ற, புனிதப்படுத்துகிற மேலான பணியை செய்வார். அதை நாங்கள் திருத்துவத்திலே பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்து விழாவை யார் இந்த தூயாவியானவர் எங்களுடைய வாழ்வுகளை அவர் செய்யக்கூடிய பெரிய நல்ல செயல் என்று நாங்கள் செய்தோம். அக்கினி நாட்களிலே சீடர்கள் மத்தியில் இறங்கிய இந்த ஆவி அவர்களை வல்லமையுடையவர்களாக மாற்ற சொல்லி நாங்கள் செய்தோம். ஏற்படுத்தி சொல்லுகிற போது இந்த திருத்துவ கடவுள்களை ஒவ்வொரு கடவுள்களை இருக்கிற அன்பை ஒன்றிப்பை நாங்கள் ஒன்று கிடைப்போம். இன்றைக்கு மறைவாக ரீதியாக நாங்கள் அன்பிய வார்த்தை அனுசரிக்கிறோம். அன்பிய விழாவை அன்பிய ஞாயிறாக இந்த ஞாயிறாக செலுத்துகிறது. அடிப்படையிலே இந்த அன்பிய விழா ஏன் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் அன்பில் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும், ஒன்றிப்பில் மனிதர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு செபிக்கிற போது அவருடைய பிரியாவின் சத்தத்தை பார்ப்போம். தந்தையை நாங்கள் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்கள் என்று செபிப்பார். நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தில் இருந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எடுத்துக்காட்டு அல்ல. அது திருத்துவ கடவுளிலிருந்து எவ்விதம் தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றித்திருக்கிறார்களோ அந்த ஒன்றிப்பிலே நினைக்கிற போது நாங்கள் ஒற்றுமையை மனிதர்களாக, அன்பின் மனிதர்களாக நாம் அழைக்கிறோம். திருத்துவத்துக்குள்ளே நாங்கள் வேற்றுமையை பார்க்க முடியாது. தங்களுக்குள்ளே பொறாமையை பாராட்டுகிறவர்களாக, பிளவை பிரிவினையை பார்க்கிறவர்களாக இந்த திருத்துவ கடவுளை காண முடியாது. தந்தை மகனை அனுப்புகிறார், மகன் தூயாமையை கொடுக்கிறார். மூவருமாக இணைந்து இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து வழிநடத்துகிற அந்த பெரிய காரியத்தை செய்கிற போது அந்த திருத்துவ குடும்பத்துக்குள்ளே வாழுகிற நாங்கள், திருத்துவ குடும்பத்துக்குள்ளே அங்கத்தவராக இருக்கக்கூடிய நாங்கள் அந்த திருத்துவத்தினுடைய இயல்பை கொண்டிருக்கிறோம். தந்தையை போல பிள்ளைகள் இருக்கு. தந்தையிடமிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சொன்னால் தந்தைக்குரிய இயல்புகள் எங்களுக்கு எங்கள் பெற்றோர்கள் தந்தையர்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எங்களுடைய இயல்பில் இருந்து வேண்டும். எங்களுடைய எல்லாமே நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நாங்கள் எடுத்துக்காட்டுள்ள ஒரு சிறந்த முன்மாதிரி எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் அதை வாழ்த்து காட்டணும். அடிக்கிற தன்னுடைய நண்பருக்கு திருப்பி அடிக்கிற நண்பனை பார்த்து, ஒரு சிறுவனை பார்த்து கேட்கிற போது நண்பர்கள் அடிபட்டுக் கொண்டார்கள், தங்களுடைய மோதி கொண்டார்கள். உனக்கு நண்பன் என்று அவரை சொல்லுகிறார். எதற்காக உடைய நண்பனை அடித்தார் இருக்கிற போது எனக்கு வீட்டில் சொல்லித்தரப்பட்டது, நீ அடித்தால் திருப்பி அடி, நீ ஒருபோதும் அடிப்பட்டி கொண்டு வராது. அந்த நண்பராக இருந்தாலும் சரி, உனக்கு பிடித்தவரோ பிடிக்காதவரோ அடித்தால் திருப்பி அடி. இது பெற்றோர் சொல்லிக் கொடுக்கிற முடிய அவருடைய மாணவரை பார்த்து கேட்கிற போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அம்மா சொல்லுவார், அடித்து சண்டை பிடித்தால்
அடிபட்டால் அழுது கொண்டு வீட்டுக்கு வராது. நீ அழுது கொண்டு வீட்டுக்கு வந்தாலும் திருப்பி அடிச்சு போடுவோம். சில சமயங்களில் இந்த பழி வாங்குகிற காரியங்களை நாங்கள் குடும்பத்துக்குள்ளே கற்றுக் கொடுக்கிறோம். இது எதை உண்டு பண்ணுறது சொன்னால் பிளவை, ஒற்றுமை இல்லாத அந்த காரியங்களை உங்கள் குடும்பத்துக்குள்ளே உருவாக்குறது, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. அது பங்கை சிதைக்கிறதாக. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது அடிப்படையிலே அன்பியங்களோடு இணைந்த வாழ்வாக இருக்கிறது சொன்னால் நாங்கள் ஐவரில் இருக்கிற மக்கள் ஒன்றிணைந்து அன்பிலே இணைக்குமாறு அடைக்கிறோம். இதுதான் திருத்துவதற்குரிய இயல்பாக. இன்றைக்கு அன்பிய விழாவை கொண்டாடும்போது பல வேலைகளிலே பலருக்கு உடன்பாடு எங்களுக்கு மட்டுமில்லை, வேறு பங்களுக்கு நாங்கள் போய் பார்த்தால் பலரோட கிடைக்கிற போது இன்றைக்கு அன்பியம் செயலிழந்து சொல்லுவாங்க. இன்றைக்கு அன்பியத்தால் இந்த பயனில்லை என்று சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இல்லை. இயேசுடைய போதனையை வாழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்ல வேண்டும். அன்பியம் அடிப்படையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது இந்த மூவர் இறைவனுடைய இயல்பை எங்களுடைய வாழ்வுகளை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் வெறுப்பை உண்டாக்குவவர்களாக, பகையை உண்டாக்குவவர்களாக அல்லது பகையை பாராட்டுவவர்களாக வாழ அழைக்கப்படுவது. பலவர்களை, கட்சி, மனப்பான்மைகளை இது ஊழியர்பின் வாழ்க்கைக்குரியவர்களாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சொன்னால், ஆவியாரை வழிநடத்தப்படுகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம் சொன்னால், எங்கு பிளவுகள் இருந்தாலும், எங்கு கட்சி மனப்பான்மைகள் இருந்தாலும், விட்டுக் கொடுக்க முடியாத நிலைகள் இருந்தாலும், நாங்கள் விட்டுக் கொடுக்கிற, பகிர்வை உண்டாக்குகிற, ஒற்றுமையை உருவாக்குகிற, நாங்கள் பிரிவினைகளை உண்டாக்க அல்லாமல் பாலங்களை ஏற்படுத்துகிற, சமாதானத்தின் அமைதியின் பாலங்களை கட்டுகிற மனிதர்களாக இருக்கிறோம். சமயங்களுக்குள்ளே நான் என்னுடைய எனக்கு என்ற அந்த குறுகிய வட்டத்திற்குள்ளே சுயநல வாழ்வுகளை வாழுகிற போது நான் பாலங்களை அல்ல சுவர்களை எழுப்பி அந்த பகைமைகளை, வறுப்புகளை, பிளவுகளை உண்டாக்குகிற மனிதர்களாகத்தான் நாங்கள் காண்கிறோம். அன்பிய வாழ்வு சொல்கிற போது நாங்கள் ஒருவர் மற்றவரோடு அன்பிலே இணைந்த மனிதர்களாக வாழ அழைக்கிற ஒரு நிலை என்று சொல்லுவது. இது நாங்கள் இந்தியத்திலே பார்க்க ஒரு நல்ல ஆதி கிறிஸ்தவ சமூகத்துடைய வாழ்க்கையை பார்க்க சொன்னால் அதைத்தான் நாங்கள் கண்டுகொள்கிறோம். அவர்கள் ஒன்றாக கூடி வருவதிலும், இறைவார்த்தையை வாசிப்பதிலும், தங்களிடம் இருக்கிறவற்றை பகிர்வதிலும் ஒரே மனத்தவர்களாக இருந்தார்கள் சொல்வது. தூய ஆவியால் வழிநடத்தப்பட்ட அந்த தொடக்கத்தை சொல்லி இப்படித்தான் அவர்களுடைய ஒன்றைக்கு இருந்தது. அவர்கள் வழிபடுகிற சமூகமாக இருந்தார்கள் சொன்னால் அந்த வழிபாடு அவர்களை வாழ்வுகளை இருந்து தள்ளியது. எத்தகைய வாழ்வு சொன்னால் அன்பிலே இணைந்து ஒருவர் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து பகிர்ந்து வாழ்கிற வாழ்வுகளை அவர்களை இருந்து தள்ளியது. இன்னைக்கு அன்பிய வாழ்வில்லை, நாங்கள் வழிபடுகிறதை வாழவில்லை. காரணம் என்று சொன்னால் நாங்கள் சுயநல வாழ்வுக்கு வாழ தலைக்கிறோம். தொழில்நுட்ப உலகத்துக்குள்ளே வாழணும், இணையம் எல்லாருடைய கரங்களுக்கும் தகவல்களுடைய உலகத்திலே வாழ்கிறோம். அருகில் இருக்கிற மனிதர்களோடு பேச முடியாது இருந்தாலும் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கிற மனிதர்களோடு நாங்கள் பேச கற்றுக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம். ஆனால் உங்களுடைய வாழ்வுகளை அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, தனிமை இல்லை. எங்களுடைய வாழ்வு புரிகிறது. எங்களுடைய வாழ்வுகளை நிம்மதி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது சொன்னால் நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்க்க இருக்கிறோம். அந்த பரிசோதனை எதை குறிப்பதாக இருக்கிறது சொன்னால் நாங்கள் அன்பில் நிறைந்த ஒன்றைப்பை பாராட்டுகிற மனிதர்களாக இருக்கிறோம். மற்றவரை பற்றி சிந்திக்காத, மற்றவரை பற்றி எண்ணாத வாழ்வு கிறிஸ்தவத்துக்கு பொறுத்த வாழ்வல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்று சொன்னால் அது உறவின் வாழ்வாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற விடை உறவு. தந்தை மகனோடு ஒப்பித்திருக்கிறார், தந்தை மகனோடு உறவு கொள்ளுகிறார், மகன் தூய ஆவியோடு உறவு கொண்டு அவரை எங்களுக்கு அனுப்புகிறார். திருத்தவர்களால் இந்த ஒரு வார்த்தையை சொன்னவர்கள் உறவு என்று நாங்கள் சொல்லலாம். அந்த உறவுகளை தேடவில்லை என்று சொன்னால், உறவுகளை இணைக்கிற மனிதர்களாக இல்லை என்று சொன்னால், நாங்கள் திருத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய திருத்த குடும்பத்துக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்ல முடியாது. திருமணத்திலே நாங்கள் கொடுக்கிற வாக்குறுதி அதுதான். திருமணத்திலே புலவரை அர்ச்சிக்கிற போது குருவாக சொல்கிற வார்த்தை, தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உங்களை கழுவுகிறேன். ஒவ்வொரு திருமணங்களை உங்களுக்கு நினைவூட்டுவது என்று சொன்னால் நாங்கள் திருத்துவ குடும்பத்துக்குள்ளே வாழுகிற பிள்ளைகளாக நினைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பூங்குற கடவுள் விழாவை கொண்டாடும்போது எங்களுடைய அன்பு வாழ்வை, சாட்சிய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்த்தோம். நாங்கள் எங்களுக்கு வாழுகிற மனிதர்களாக நாங்கள் நிறைய
இரண்டாவது வாசகத்தில் நாங்கள் அழகாக வாசிக்க வேண்டும். என் அறைமுறைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஒன்று பிறகு அன்பை பகிர்ந்த இருக்கிறதுதான் கடவுள் நம்முடைய குடிவருகிறார்கள். உறவுகளை நாங்கள் வாழுகிற போது கடவுளோடு உறவு கொள்ளுகிறார். என்னுடைய பெயரால் எங்கு இருவர் அல்லது மூவர் சுபிக்கிறார்களோ அவர்களிடையே நான் இருக்கிறேன் சொல்கிற போது, உறவை பெறுகிற போது, உறவினை வாழ்கிற போது அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை கழுவுகிறோம். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், அன்பு முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைவன் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறார்கள். இதுதான் நாங்கள் ஆதிக்க சமூகத்திலே தொடக்க திருச்சபையை காணக்கூடிய தங்களுடைய வேற்றுமை பாராட்ட மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு அந்த கடவுளுடைய குடும்பத்திற்குள்ளே அங்கத்துவம் வைத்தார்கள். அந்த மூவரு கடவுளுடைய இயல்பை தங்களுடைய வாழ்விலை வெளிப்படுத்தினார்கள். எனவே இந்த வாழ்விலை நாங்கள் கடந்து வர கருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியை ஆற்றல் கருள் வேண்டும் என்று எங்களுடைய தேவைகள் சொல்லி என்னுடைய நம்பிக்கையை அழைக்கிறோம்.
ஆண்டவரை பார்த்து மௌனமாக கொண்டாடுவோம். ஒரு புதிய வார்த்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாரத்தை நாங்கள் செய்கின்ற காரியங்களை அவருடைய கிருபை ஆசீர்வாதங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக கொண்டாடுவோம். நாங்கள் செய்கிற பயணங்கள், நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து கேட்போம். என தனிமையிலும் முதுமையிலும் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆறுதலை அடைக்கலத்தை கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுவோம். வாழ்வு இன்னும் யாரெல்லாம் தங்களுக்காக சிரிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்வதற்குரிய கருத்துக்களுக்காக கொண்டாடுவோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஆண்டவருடைய அன்பின் மேன்மையை உணர்ந்து அன்புறவில் தோழமை தங்களுடைய வாழ்வை தொடர்ந்து வாழ ஆண்டவர் தர வேண்டும் என்பதற்காக கொண்டாடுவோம். குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் குடியுள்ள வேண்டும் என்று கொண்டாடிக்கொள்வோம். எங்கள் எல்லாம் ஆண்டுகளில் எடுத்து வருகிற எல்லா உலகத்துடைய இறைவா, நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுவதற்கு முன்பாக நம்முடைய தேவைகள் என்பதை அறிந்திருக்க முடியும். நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு மாதம் சந்தித்து எங்களுடைய தேவைகளுக்கு அறிவுடன் செவி சாய்க்கிறதுக்கு ஒன்று சித்தமானால் நாங்கள் விரும்பி கேட்கிறவற்றை எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் வைப்பதற்குரிய செயலுமாகும். உடைய வார்த்தையான வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரை இவராகவும் வெளியிடுகிறவராகவும் உங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூயாவியார் உங்களிடத்து கண்வழியாவிடமிருந்து பிறந்தார். அவருடைய திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வந்து மீட்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானங்களோடு பிறநடைகளோடும் சேர்ந்து நாங்கள் நம்முடைய மாட்சியை ஒன்றை உடைய குரலாய் சொல்வதாவது. ஆகவே உடைய தூயாவியை குழந்தை காணிக்கைகளை மேம்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரக்கமுமான இவை எங்களுக்கு மாறுவதுமாக அவர் பாடுபட உளம் கரைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உணவு. வண்ணமே இரவு இறங்கிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் இறைவனையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் வெப்பளிக்கும் கிண்ணத்தையும் கிடைக்கின்றோம். நம்முடைய திருமணத்திற்குரிய முடிய தகுந்த கடமைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்திடம். எங்கள் திருத்தந்தை கருணால் காவலியோ எங்கள் ஆயிரம் ஞான பிரகாசம் ஆண்டகையோ நிலையாய எல்லா திருவரோடும் உம்முடைய திருவை அணிகள் நிறைவேற செய்திடம். மேலும் வைத்திருந்த நோக்குடன் கொள்ளவங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமொழியில் ஏற்றவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பாதுகாவலர் புனித பேதுரு, இவர்களிலும் அகந்தோராயிருந்தோராயும் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ பண்புகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் கரவர்களை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா தூயாவியாரில் எல்லா புகழும் மாற்றியும் என்றது உரியதே. ஆண்டவர் இயேசு கடவுளை இறைவனை பாங்கனை நினைக்கின்ற உரிமையை உணர்வோடும் உரிமையோடும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீரழிக்கப்பட்ட சுபத்திலே ஆண்டவர் கரங்களை விடுத்து நம்பிக்கையோடு செல்வோம்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் நவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இரணமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக இமைப்பனாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தொடர்களுக்கு பொழுதே என்னுடைய பாவங்களை பாராமல் உங்களுடைய வெளிச்சபையுடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி உங்களுடைய திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருந்த திருமணம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு கடவுள் தருகிற அமைதி அதிகளோடு பயந்து கொள்வோம். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒவ்வொரு கடவுளாக தந்தை மகன் தூயாவின் திருத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு. இந்த சம்மரியுடைய மருந்துகளை பற்றி நாங்கள் பருவற்றோம். காத்து முடிவில்லாத
இன்று நாங்கள் அன்பிய ஞாயிறு சிறக்கிறோம். ஆகவே அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் என்னுடைய பங்கின் அனைத்து அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் இப்பொழுது தன்னுடைய கற்பனத்தை படுத்துவதாக வந்து புதுப்பிப்பார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் விளந்தது ஒன்றோடு அப்படத்தை நினைக்கின்ற தன்னுடைய அப்படத்தை கொடுத்துள்ளவர்களுக்காகவும் இவர்கள் எல்லோருடைய அன்பிய சுவி 13 அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்காக இதோ உலக முடிவு வரை என்னால் உங்களது இருந்தார். ஆண்டவரே மேற்பழிக்கும் குறைகளால் நிறைவு பெற்றதாங்க நம்முடைய இரக்கத்தை இறங்கி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களை கூட்டமளிக்கும் இந்த அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்று கனிவுடன் நல்வீராக எங்களால் ஆகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இன்றைய நாளுக்கான வழிபாட்டை சிறப்பித்த
வருகின்ற வார வழிபாட்டினை மணந்தவன் வெட்டி குறிச்சி மக்கள் சிறப்பிப்பார்கள். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 2/6/2026 அன்று சிப்பியார் கொண்ட அந்தோனியா திருவிழா என்பதால் அன்றைய தினம் தமது பேருந்து வண்டியானது காலை 7:30 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் 2:30 மணிக்கு அங்கிருந்து திரும்பி வரும் என்பதை அறிய தருகின்றோம். குறிப்பு: அறிவித்தபடி நேரத்தை தவறாக கடைபிடிக்குமாறு காவலர்கள் கேட்டுக்கொள்வோம். பேதர்வாதம் கல்வி நிலைக்கு அன்பளிப்பு செய்தோர்க்கு வரும். இத்தாலியில் வசிக்கும் ஜெயரூபன் ஆண்டர்சன் தம்பதிகளின் செல்ல புதல்வர்கள் வருண் கர்சன் அவர்களின் முதலாவது பிறந்த நாள் மகிழ்வாக அம்மம்மா கல்வி நிதிக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளார். அமரர் சின்னப்பர் அன்னோரை பொன்னாண்டு அவர்களின் விண்ணக வாழ்வின் 5ஆம் ஆண்டு நினைவாக மகள் மலசன் குமுதினி குடும்பத்தினர் கல்வி நிதிக்கு ரூபாய் 5,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அமரர் சாமுவேல் தர்மசபாயப்பதி அவர்களின் விண்ணக வாழ்வின் 4ஆம் ஆண்டு நினைவாக குடும்பத்தினர் கல்வி நிதிக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அன்பளிப்பு செய்த நல்லுள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. வார திருப்பலிகள் அளவை போன்று எங்கள் சமுதாயத்தினாகிய தினங்களில் வெள்ளி சனியாகிய நாட்களிலும் 6 மணிக்கு இடம்பெறும். எதிர்வரும் வியாழக்கிழமை காலை திருப்பலி இடம்பெற மாட்டார்கள். இன்று மாலை 3 மணிக்கு மாணவர்களுக்கான ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த உறுதி குசல் வகுப்பு மீண்டும் ஆரம்பிக்கிறது. 3 மணிக்கு இன்று மாலை 3 மணிக்கு அனைத்து உற்சாகப்படுத்த மாணவர்களும் வருகை கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு கூத்து நிகழ்வில் பங்கேற்போருக்கான பயிற்சிகள் இடம்பெறும். தயவு செய்து கூத்து பயிற்சி நிகழ்வில் பங்கெடுக்கிற எல்லோரையும் அழகுக்கு மாலை 6 மணிக்கு இன்று மாலை 6 மணிக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருப்பலி நிறைவிலே இந்த கார்மேல் சபை உணர்ச்சோடுகள் உங்களுடைய மாணவர்களை சந்திக்கிறார்கள். என்னுடைய சந்திப்பு ஆலயத்தில் இடம்பெறும். தரம் 6 முதல் 11 வரையான மாணவர்கள் இந்த ஆலயத்திலே இடம்பெறுகிறோம். அப்போஸ்தலிக்க கார்மேல் சபை உணர்ச்சோடுகள் அழைத்தல் சார்ந்து ஒரு சில விடயங்களை பேச இருக்கிறார்கள். இந்த கருத்தவர்களே நம்முடைய செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பதியினர் பேருவாளர் கல்வி நிலைய கல்விக்குழுவுக்கான நிர்வாக கூட்டம் இடம்பெறும். எதிர்வரும் 7ஆம் தேதி கல்விக்குழுக்கான கூட்டம் இடம்பெறுவதை திருப்பதியினர் கூட்டம் இடம்பெறும். பீடப்பணியாளர்கள் ஒரு சிலர் மாலை நேர வகுப்பு குறித்ததோடு பேசியிருந்தார்கள். கற்கவிருப்பவர்கள் மாலை 7 மணி தொடக்கம் மாலை 8:30 மணி வரை விரும்புகிறவர்கள் பணிமனையிலே குறிப்பாக கல்வி நிலைய வகுப்பறைகளிலே வந்து நீங்கள் இரவு நேர படிப்பை குறித்து செல்லலாம் என்பதை அறிவிக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு நீங்கள் மாணவர்கள் மறைக்கிற மாணவர்கள் உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். பின்னர் நீங்கள் வீடுகளுக்கு சென்று எடுத்து காரியங்களை செய்து கொள்ளலாம். அதிக நேரம் நான் நடப்பதை விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு உங்களுக்கு விரும்பியவர்கள் இந்த மாலை நேர நீங்கள் சுயமாக வந்து கற்பதற்கான வாய்ப்பாக பார்க்கிறேன். என்னுடைய விடுபடியாளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமான அறிவித்தல் இது முன்பள்ளி சாரக்கூடியது. முன்பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகத்திலிருந்து நீங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிற போது அவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த சில நிலைப்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கேட்கப்படுகிறீர்கள். பள்ளியை போது பிள்ளைகள் ஒழுக்கம் சார்ந்தது சொல்கிற போது ஒழுக்கம் சொல்வது பெற்றாரை சார்ந்தது. அவர்களுக்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் எல்லாம் செய்திருக்கோம். சில பேருடைய முடிவெடுத்து சில பிள்ளைகளுக்கு ஹேர் கட்
வைத்து கொடுக்குற போது உங்களுக்கு விருப்பமான வேலையை சொல்ல முடியும். எல்லாரும் சமத்துவமாக பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு உருவாக்கத்துக்குள்ளே உருவாக்கப்பட்ட அந்த பயிற்சிகளை பெறும் போது நாங்களே பெற்றார்கள் அந்த உருவாக்கத்திற்கு புத்தகம் விளைவிக்கக்கூடாது. ஐம்புறம் ஷேர் பண்ணுறது, ஐம்புறம் படிக்கிறது பெற்றாருடைய கவனத்துக்கு தயவு செய்து பிள்ளைகள் கேட்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அவர்கள் கேட்கும்போது நீங்கள் அவர்கள் கேட்கிற எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அல்ல. இந்த சிறப்பராயத்தில் அவர்களை உருவாக்குகிற போது அவர்கள் கேட்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும் அல்ல. நாங்கள் அவளை தொலைக்கிற வேலைக்கு தான் செல்லும். கேட்கிற எல்லாவற்றையும் அவர்களை கொடுத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை விளக்கம் இல்லாமல் நாங்கள் கேட்ட அப்பா அப்பா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை சரியாக இருக்கிறது அவர்களுக்கு மறக்கிறோம். தயவு செய்து இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். குறிப்பாக அவர்களுடைய சீருடை, இன்னும் அலங்காரம், அவர்களுக்கு தடை செய்வது, அவர்களுடைய ஆடை, இந்த காரியங்களை நீங்கள் கருத்தில் எடுத்து செயல்படுமாறு அவரோடு கேட்டுக்கொள்கிறோம். விளையோர்களுக்கான அழைத்தர்கள் ஆரம்பத்திலே இளையோர்கள் குறித்து நான் சில விடயங்களை சொல்லியிருந்தேன். இளையோர்கள் உங்களுடைய பங்கிற்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமூகத்தினுடைய விடுதலுக்காக இளையோர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆலயம் வருகிற போது, ஒரு பங்கில் வருகிற போது பங்கு செயற்பாடுகளிலே இளையோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அந்த பங்கு ஒரு ஆரோக்கியமான ஆன்மீக ஈரோட்டத்திலே உயிரோட்டமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இளையோருடைய பங்களிப்பு அத்தியாவசியமானது. ஆனால் எங்களுடைய பங்கை பொறுத்தளவில் மண்ட அணியிலே சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆன்மீக நீரோட்டத்திலே இடைவது மாத்திரமல்ல, ஒரு சமூக பொறுப்பையும் தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கிராமம் வரும்போது எங்களுடைய சமூகம் சார்ந்த பொறுப்புகளை அவர்கள் சிறப்பாக செய்ய கேட்கப்படுகிறார்கள். பொறுப்புகள் சொல்லும்போது வீடியோக்கள், இதை சமூக பொறுப்பு அவர்கள் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறார்கள். சாதாரண முடியும். அருகிலே பாடசாலை இருக்கிறது, ஆலயத்திலே பாடசாலை இருக்கிறது. இந்த பாடசாலை ஆலயம் சார்ந்த வீதியிலே பயணிக்கிற போது பொறுப்போடு நடந்து கொள்ள கேட்கப்படுகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இளையோர்கள் அவர்களுக்கு தெரியப்படும். நாங்கள் ஆலயத்திலே வேகத்தடை குறித்த ஒரு அறிவிப்பை கொடுக்க இருக்கிறோம். அதை நான் பொது சுத்தியோடு பேசிக்கொண்டிருக்கேன். இந்த ஆலயம், இந்த பாடசாலை சார்ந்த அருகாக வீதியிலே பயணிக்கிற போது வேகத்தை அவர்கள் வழிபாடுகள் ஒரு சைடில் வேகமாக பயணிப்பது, இங்கே வழிபாடுகள் நடப்பது மாத்திரமல்ல, பாடசாலை ஆலயத்தில் வேறு காரியங்கள் நடக்கிற போது அது இடையூறாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. கடைபிடிக்கிறார்கள். ஒரு சிலர் அதை மறந்து விடுகிறார்கள். அவர்களில் குறைகள் முடிவதற்காக இதை நான் சொல்லவில்லை. கொஞ்சம் தொடர்பாக கவனம் எடுப்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நல்லவர்கள் சிறப்பாக ஒரு சமூக பொறுப்பு ஆலயம் சார்ந்த பணியை வருகிற போது மனம் செயல்படக்கூடியவர்கள். ஆகவே அன்பாக இந்த ஆலயத்தை இருக்கிறவர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விசேடமாக ஆலய பணியில் வருகிற போது நாங்கள் ஒரு கடலோர சமூக தியானம் என்ற நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு சப முயற்சி. அது இந்த இளையோர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சிலர் தான் நினைத்திருந்தார்கள். வருத்தமாக இருந்தது. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக புறவே சில ஆயத்த நிலைகளுக்கு நான் கொடுத்திருந்தேன். அவர்களுக்கு ஒரு சித்திராவும் வேறு எப்படியோ கேட்கப்படவில்லை. ஆலயம் சார்ந்த சித்தாலயம் என்னுடைய சித்தாலயம் சார்ந்த சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துவதால் நம்முடைய உடற்படியாக இருந்து பலர் கிடைக்க கொள்ளவில்லை. ஆர்வத்தோடு ஆலயம் சார்ந்த சார்ந்த விடயங்களை இணைந்து கொள்ள இருக்கிற இளையோர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். நான் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லோரும் வரவேற்க வேண்டும். அவர்களை எல்லாருமாக தூண்ட வேண்டும். அவர்களுக்கு உடலிருந்து அவர்களுக்குரியவற்றை நீங்கள் சொல்லிக் கொடுத்து, குறிப்பாக பெற்றோர்கள், பெரியோர்கள் அவர்களை ஆலயம் சார்ந்த காரியங்களில் ஒன்றிணைப்பது எங்கள் எல்லோரும் பொறுப்பு. நம்முடைய சமூக பொறுப்பையும் பங்கு பொறுப்பையும் ஆன்மீக பொறுப்புகளையும் உணர்த்தி ஆன்மீக நீரோட்டத்திலே அவர்களை இணைக்குமாறு ஒரு அன்போடு கற்றுக்கொள்வதை குறிப்பாக பெற்றோர்களுக்கு அதை சொல்லுகிறேன். நாங்கள் அவர்களை திட்டுவதோ பேசுவதோ மாத்திரமல்ல, அன்போடு அவர்களை வெளிப்படுத்த வேண்டும். அன்போடு சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் எல்லாரும் பொறுப்பு. இன்னொரு அறிவித்தல், எங்கள் ஆலயத்தின்
திருப்பலி வழிபாடுகள் வருகிற போது பார்க்கறதுக்கு நன்றாக இருக்கிற நாய்களை வீட்டு பிராணிகளையும் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். அன்பிய ஞாயிறை சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் அன்பு உள்ளங்கள் ஆக்களின் சேர்க்கிறவர்கள் கொண்டு தியானித்திருக்கிறோம். அதுதான் நாங்கள் வாழ்வாக்கிறோம். பல நேரங்களில் இந்த பிராணிகளுக்கு இருக்கிற அந்த உறவு ஒரு நெருக்கம் பாசம் உங்களுக்கு இருந்து விடுவது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ஆலயத்தில் இருக்கிற போது உங்களுக்கு பின்னால் நீங்கள் சொல்லாமலே உங்களுடைய வீட்டு பிராணிகள் உங்களோடு சேர்ந்து வருகிறது. இது கொஞ்சம் ஆலய வழிபாடுகளை ஆலயம் சார்ந்த செயற்பாடுகளை குழப்பமாக இருக்கும். அவர்கள் பயப்படுவார்கள். வீட்டிலே கூட்டி வைத்துவிட்டு வருகிற போது வீட்டை சார்ந்து போட்டு போட்டுவதால் உங்களுடைய வீட்டு பிராணிகள் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் செல்லுகிற இடங்களுக்கு உங்களோடு சேர்ந்து வராது. தயவு சொல்லி இந்த